அஸ்ஸலாமு அலைக்கும். இதில் என்ன கேள்வி கேட்டிருக்காருண்டா, 200க்கு குறைவான அடுத்து 0 அடங்காதவாறு 3 இலக்கங்களை கொண்டு எத்தனை எண்களை உருவாக்கலாம்? நல்லா கவனிக்கணும். 200க்கு குறைஞ்ச எண், அப்போ 200 வராது. அடுத்தது 0 அடங்காதவாறு, 0 என்ன செய்யப்பா வந்துடே போகிறா. அடுத்தது 3 இலக்கம் இருக்கணும். அப்போ நல்லா பாருங்கள், 3 இலக்கம் இருக்கணும் என்றால் இவடத்த 0 வர்றது சான்ஸ் இருக்கா? 0 வராது. சரியா? அப்போ இவடத்த 2 வராது. ஏன் 2 வராது என்றால் 200க்கு குறைந்த என்னன்னு கேட்கார். இப்போ 2 வராது. இப்போ கட்டாயம் இவடத்த என்ன வரும்? 1 மட்டும்தான் வரும். அடுத்து சொல்கிறார் 0 அடங்காத வாரண்டா. இந்த 2 பாக்ஸில் எந்த பாக்ஸுக்குள்ளேயுமே 0 என்ன செய்யப்படா வரக்கூடா. அப்படின்டா இதுக்குள்ளே 0 தவிர வேறு என்னென்ன நம்பர் வரலாம்? 1 வரலாம், 2 வரலாம், 3, 4, 5, 6, 7, 8, 9. இப்போ எத்தனை எண்கள் வரலாம் இதுக்குள்ளே மொத்தம் 9 எண்களை பாவிக்கலாம். அதே போல தான் அடுத்த 3 பாக்ஸுக்குள்ளே வாங்க. 0 அதுக்குள்ளேயுமே என்ன செய்யப்படா வரப்படா. அப்படின்டா இதுக்குள்ளேயும் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இந்த 9 வகையான எண்களையும் பயன்படுத்தி என்ன செய்யலாம்? எண்களை உருவாக்கலாம். இப்போ நல்லா கவனிங்க. முதலாவது பாக்ஸில் எத்தனை நம்பர் பயன்படுத்த போகிறோம்? 9. ரெண்டாவது பாக்ஸில் 9. மூணாவது பாக்ஸில் எத்தனை பயன்படுத்த போகிறோம்? 9. ஆகவே இந்த 3 பாக்ஸுகளையும் எத்தனை நம்பர் பாவிக்கலாம்னு பாருங்கள். பார்த்தா முதலாவது பாக்ஸுக்குள்ள 1, அப்போ அந்த 1ஐயும், ரெண்டாவது பாக்ஸுக்குள்ள 9, அந்த 9ஐயும், மூணாவது பாக்ஸுக்குள்ள 9, இந்த 3ஐயும் பெருக்கினீங்க என்றால் 200க்கு குறைவான 0 அடங்காத 3 இலக்கங்களை கொண்டு உருவாக்கக்கூடிய எண்கள் வரும். பெருக்கி பாருங்கள். 1 சார் 9, 9, 9 சார் 9, 81. அப்போ உங்களோட எம்எஸ்ஓ எக்ஸாமுக்கு இப்படியான கேள்விகள் வந்தால் எல்லா நம்பரையும் எழுதி பார்த்துக்க நிற்காமலுக்கு இது ஒரு ஈஸியாக செய்கிற மெத்தடாக இருக்கும். இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி கேட்கார் பாருங்கள். 200க்கு குறைவான 0 அடங்காத 3 எண்களை கொண்ட இரட்டை எண்களை உருவாக்கட்டாம். என்ன செய்யட்டாம்? இரட்டை எண்களை உருவாக்கட்டாம். அப்போ இரட்டை எண்களை உருவாக்க சொன்னாலும் இதே மாதிரி தான். 3 பாக்ஸ் அடிங்க. 3 பாக்ஸ் அடித்தா 200க்கு குறைவான அண்டா இதுக்குள்ளே 2 என்ன செய்யாது வராது, 0 வராது. ஏன்? 3 இலக்கம் கேட்கார். அப்போ இதுக்குள்ளே கட்டாயம் 1 மட்டும்தான் பயன்படுத்தலாம். அது என்ன? 1. அடுத்தது 0 அடங்காத இரட்டை எண்கள் தானே. அப்போ இதுக்குள்ளே 0 என்ன செய்யாது வராது. 1 வருமா? 1 போட்டால் 1 இங்கே ஒரு 2 போட்டால் 112ங்கிற ஒரு இரட்டை எண் தானே. இப்போ 110ங்கிற வரிசையில் என்ன செய்யலாம்? இரட்டை எண் வரலாம். அப்போ 1 வரும். இதுக்குள்ளே 2 வரலாம். ஏன்? 120ங்கிற வரிசையில் இரட்டை எண்கள் அடங்கும் தானே. 3 வரலாம், 4, 5, 6, 7, 8, 9. அப்போ 1, 2, 3, 4, 9 வகையான எண்களையும் பயன்படுத்தி என்ன செய்யலாம்? இரட்டை எண் உருவாக்கலாம். இஞ்சல் எத்தனை? 1. இப்போ வாங்க, நான் இதுக்குள்ளே 0 போடலை. ஏனெண்டா அவர் சொல்லிட்டார் 0 அடங்காதவாறு என்று. இப்போ 3வது பாக்ஸுக்குள்ளே என்னென்ன வரலாம்னு பார்த்தா, ஒரு இரட்டை எண் ஆகணுமெண்டா என்ன நடக்கணும்? கடைசி இலக்கம் 0, 2, 4, 6, 8 போன்ற எண்கள் இருக்கணும். ஆகவே 2, 4, 6, 8 போன்ற எண்கள் என்றால் இதில் 0 வராது. அப்போ 2, 4, 6, 8 இந்த 4 இலக்கங்களையும் பயன்படுத்தி தான் என்ன செய்ய போகிறோம்? இரட்டை எண்ணை கண்டுபிடிக்க போகிறோம். ஆகவே முதலாவது பாக்ஸுக்குள்ளே ஒரு நம்பர் தான் பாய்க்கலாம், ரெண்டாவது பாக்ஸுக்குள்ளே 9, மூணாவது பாக்ஸுக்குள்ளே 4. இப்போ இந்த 3ஐயும் பெருக்கினீங்க என்றால் 9, 9, 9 தர 4, 36. நீங்கள் 200க்கு உட்பட்ட 0 அடங்காதவாறு 3 எண்களை கொண்ட 36 இரட்டை எண்களை என்ன செய்யலாம்? நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இது உங்களோட ஐக்யூ எக்ஸாம்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் போட்டு இந்த எல்லா நம்பரையும் எழுதி பார்த்துக்க நிற்காமலுக்கு இந்த மெத்தடில் ஷார்ட் மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும்னு நம்புகிறேன்.